ஆணவ கொலை அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து நம்ம ஆங்காங்கே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபத்தில் இந்த ஷர்மிளா கொலை அவங்களும் வந்து இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஷர்மிளாவுடைய அண்ணன் தினேஷ் ஃப்ரெண்டு நம்பி வர்றான், மர்டர் பண்ணுறாங்க. சாதிக்காத கொலை நடக்குது, வேறு எதுவுமே இல்லை. பிளைண்டாக பாருங்கள், சாதி. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அது படிக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பெண் என்பவள் சேம் கம்யூனிட்டியில் சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணையே கொலை பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட அரசு தமிழ்வேந்தன் அவர்கள் இருக்காங்க, குற்றவியல் வழக்கறிஞர். அவரோட தான் பேச போகிறோம். குற்றமும் அதோட பின்னணியும் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம அவரோட உரையாடல் இருக்க போது அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பல இடங்களில் நம்ம வந்து கிரைம் விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து இந்த சமூகத்தில் என்ன தான் திருத்தினாலும் என்ன தான் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் ஆணவ கொலை அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து நம்ம ஆங்காங்கே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபத்தில் இந்த ஷர்மிளா கொலை அவங்களும் வந்து இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த வழக்கை பற்றி நம்ம முழுசாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆணவ கொலையை பற்றின உங்களுடைய பார்வை. மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவ்வளோதான். ஏன்னா கல் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி முன்குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம். புலமை நம்மள்கிட்ட இருக்குது, தொல்காப்பியம் இருக்குது, திருக்குறள் இருக்குது நம்மள்கிட்ட. அவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் திருக்குறள், இந்த நோபல் லிட்ரேச்சர் தமிழில் திருவள்ளுவன் ஒரு இடத்துல கூட ரேப்பை பற்றி அந்த திருக்குறளில் எழுதவே இல்லை. ஏன்னா அந்த காலம் ரேப்புங்கிறதே இல்லை. விபச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கான். பிணத்தை கட்டுப்பிடிச்சிட்டு படுத்துக்கிறது சமண்டாது, விபச்சாரிக்கிட்ட போகிறதுன்னு எழுதியிருக்கான். குடும்பம் அழிஞ்சு விடுன்னு எழுதியிருக்கான். கல் உண்ணாமையை பற்றி எழுதியிருக்கான். ட்ரிங்க்ஸை பற்றி எழுதியிருக்கான். சாராயம் குடிச்சா நீ என்னெல்லாம் ஆவன்னு எல்லாத்தையும் எழுதிட்டான். பெண்மனை நோக்கா பேராண்மைங்கிற அடுத்தவன் முன்னாடி பார்க்காதரா, அதாண்டா பெரிய ஆண்மகனுக்கு அழகடாங்கிறான். எல்லாத்தையும் சொன்ன வள்ளுவன் கற்பழிப்பை பற்றி சொல்லவில்லை, இந்த ஹானர் கில்லிங்கை பற்றி சொல்லலை, சாதியை பற்றி சொல்லலை, மொழியை பற்றி சொல்லலை. ஏன்னா இப்போ தமிழ் மொழி மட்டும் தான் இருந்திருக்கு. இனத்தை பற்றி சொல்லலை, வேறு ரிலீஜனே இப்போ இல்லை. கண்டிப்பாக அதுக்கு பிறகு தான் எல்லா ரிலீஜனும் வந்திருக்கு, உள்ளே வந்திருக்கு. எதை பற்றியுமே சொல்லலை. இவன் எதை இருந்துட்டு தான் சொல்லியிருக்க போகிறான்ல. மன்னனை பற்றி சொல்லியிருக்கான், வரியை பற்றி சொல்லியிருக்கான், டேக்ஸை பற்றி சொல்லி இவ்வளோ சொன்ன மனுஷன் எங்கேயும் ஹானர் கில்லிங்கை பற்றியெல்லாம் அவன் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்போ அந்த காலகட்டம் ஒரு பெரிய பண்பட்ட சமுதாயமாக வாழ்ந்துருக்கான். ஆனால் மனுஷன் இப்போ சிக்கிமுக்கி கல்லை வச்சு நெருப்பு உண்டாக்குனான், அப்புறம் தீப்பெட்டிக்கு வந்தான், இப்போ லைட்டருக்கு வந்துட்டான், நல்லா ட்ரெஸ் பண்ணுறான், கார் வச்சுருக்கான், பர்ஃப்யூம் அடிக்கிறான், டெலிட்டில் போய் முடி வெட்டுறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் மனசு இன்னும் அப்படி இருக்குது. அந்த சாதிங்கிற அந்த புத்தியை வந்து மாறவே இல்லை. அதெல்லாம் சும்மாங்க, ஜாதி ஒழிஞ்சிட்டு அப்படின்லாம் யாராவது சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. அப்படிலாம் நான் ஒத்துக்கிறதா இல்லை. நான் அதெல்லாம் சும்மா பொய். அது எப்படி எங்கே ஒழிஞ்சுது ஜாதி? இன்னும் வலுவாக ஆரோக்கியமாகி சாதி வளர்ந்து அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து சூப்பராக மரமாக நிற்கிது ஜாதி. கிராமத்தில் நடக்குதுன்னு சொன்னான். கிராமத்துக்காரன் காட்டு முறாண்டியா? அப்போ பள்ளிக்காரன் என்ன? மனிதன் எங்கும் ஒரே மனிதன் தான் இருக்கிறான். படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அதாவது ஐடி செக்டர் வந்து அதிகமாக இருக்கு. மழைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு, ரொம்ப மழை பெஞ்சா தண்ணி தெளிக்கும். பகல்ல சென்னையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி சென்னை மாதிரி ஒரு நகரத்துல நடந்திருக்கு. அந்த கொலையில் என்ன பியூட்டின்னா, அந்த ஷர்மிளாவுடைய அண்ணன் தினேஷ் அவர் தான் உள்ளே போயிருக்கார், சிறைக்கு போயிருக்கார். அவரும் அந்த இறந்த பிரவீன் படுகொலை செய்யப்பட்ட பிரவீனும் நண்பர்கள். வீட்டுக்கு வர போவதற்குள்ளே இந்த பொண்ணோட மெர்ஜிங் ஆகிறாப்புல. பாம்பு லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, காக்கா லவ் பண்ணுது, காண்டாமிருகம் லவ் பண்ணுது, காட்டு மாடு லவ் பண்ணுது. ஆனால் மனிதன் நாட்டில் இருக்கிறவன் அதுக்கு எதிராக நிற்கிறான். ஸோ இந்த கதையோட ஆரம்ப புள்ளி வந்து பிரவீன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அங்கே நண்பர், இவனோட தினேஷோட ஃப்ரெண்டு. அப்போ இந்த பொண்ணுடைய கிளப் ஆகிடுறாப்புல, லவ் ஆகிடுது. லவ் ஆகி 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்யக்குள்ளேயே பல வாட்ஸ்அப் வீடியோலாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு. இவங்க போட்டாங்க, போய் போலீஸ்கிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க, எல்லாம் ரைட்டு. இவங்க இப்போ இந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போனது பிறகு பெண் வீட்டார் காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க. நம்ம ஒன்றா எல்லாம் போயிடலாம் வச்சிடலான்னு பேசி ஒரு ரெடியாகுள்ள ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒயின் ஷாப் பக்கத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இப்போ காம்ப்ரமைஸ் பேசி யார் தினேஷ் பேசி பிறவினர் வரைக்கும் மர்டர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு நம்பி வர்றான், நண்பன் தான் கூப்பிட்றான், மச்சா வேற. இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், நம்பி வர்றான், மர்டர் பண்ணுறாங்க. யாரை நம்பி இந்த உலகத்தில் பஞ்சாயத்து பேசுகிறது? என் மேலே நீ வச்சிருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. நீ என் மேலே உண்மையாக அன்பு வச்சிருக்கியா,
இல்லை பின்னாடி அம்பு வச்சிருக்காரு எனக்கு தெரியல. எப்படிங்க மனிதனோட பயணிக்கிறது? படம் சாப்பிட்லான்னு கூப்பிட்ற, பாய்சனை கலந்து கொடுத்துருவே, எப்படி நம்புறது உன்னைய? சமுதாயம் அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு அதோட தொடர்ச்சியான அவங்க அப்பா அம்மா மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடல. யார்? தினேஷோட அப்பா அம்மா மேலே, ஐ மீன் ஷர்மிளாவோட அப்பா அம்மா மேலே. ஏன்னா தினேஷ் கொலை செய்யறான்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் வந்து கொலை செய்ய போனா கண்டிப்பாக. அப்போ சமுதாயம் எங்கேயோ கெட்டு போச்சு, அவங்க அப்பா அம்மாட்டே கெட்டு போச்சு. சரி விட்றா, நம்ம தங்கச்சி தானடா, நீ நாளைக்கு ஒரு மாற்று சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேனா? பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ஏற்றுக்க தானே போகிறாங்க. அதே பொண்ணு பண்ணிட்டு எங்கே இருந்து இடிக்குது? ஏங்க நீங்கள் முஸ்லீமோட கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. கிறிஸ்டினோட கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பௌத்தத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்திக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எதுதாங்க பிரச்சனையாக இருக்குங்க? கரகாட்டக்காரியை நீ கல்யாணம் பண்ணிக்கிற, அங்கே எல்லாம் நீ சாதி பார்க்கல. எங்கே தான் உன் சாதி உருவானுச்சுன்னு எனக்கு தெரியணும்ல. இதில் வருத்தம் என்னன்னா, இந்த ஷர்மிளாவும் இப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அது அவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்காங்க, எந்த இடத்துக்கே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி. அது படிக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ இந்த கதையில் லீகலாக என்ன ட்விஸ்ட்டு நடக்குது, அதுக்கப்புறம் ஏன் ஷர்மிளா அவர்கள் வந்து இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க? போலீஸ்மேன் இஸ் ஒர்ஸ்ட். போலீஸ்மேன் தான் அதுக்கு பொறுப்படுத்துக்கணும். சஸ்பெண்ட் பண்ணணும், மறுபடியும் அவங்க எல்லோரும் சஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க தான் போய் நின்னாங்கல்ல ஸ்டேஷனில், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அப்பயே கூப்பிட்டு ஒரு பக்காவான பஞ்சாயத்தை அவங்க டீல் பண்ணியிருக்கணும்ல, ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கணும்ல. கொஞ்ச நாளாவது வெளியில் போயிருங்க, சூழ்நிலை சரியில்லைன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கணுமா, பண்ணக்கூடாது? உன் லிமிட்டு தானப்பா, உன்கிட்ட தானப்பா வந்தாங்க, அட்வைஸ் பண்ணியிருக்கணும்ல. இல்லை பெரியவங்களை கூட பேசியிருக்கணும்ல, பஞ்சாயத்து பேசியிருக்கணும்ல. இங்கே பாரு, ஸ்டேஷனில் பஞ்சாயத்து பேசியாச்சு, வெளில போய் சண்டாவும் போச்சுட்டா எல்லோரும் ரிமாண்ட் பண்ணுறாங்கிற ஒரு பயமுறுத்தல் இருந்திருக்கணும்ல. எந்த அச்சுறுத்தலும் இல்லையே. சாதிக்காக பூந்து கொலை பண்ண முடியுதே, வேறு எந்த பிரச்சனையும் இல்லையேங்க. உன் தங்கச்சி வீட்டுக்காரன் என்ன பிரச்சனை? இப்போ சாதிக்காக தானே கொலை நடக்குது, வேறு எதுவுமே இல்லை. பிளைண்டாக பாருங்கள், சாதி வேறு என்ன இருந்தது அதில்? எதுவுமே இல்லை. இந்த பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், தலித் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். ஆனால் அவன் நம்பிட்டு பொண்ணு ஒரு தலித்து பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகல கொலை பண்ணுறான். அப்போ என்ன ரீசன்? அது ஒரு நாட்டு வேணும்ல. எது மறைக்குது, எதில் அவமானம்? அப்படி பார்த்தா பையன் கல்யாணம் பண்ணிட்டு அவமானம் தானே. உன் பையன் போய் ஒரு பட்டியல் ஒன்றில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு அவமானம் தானே. அதை ஏற்றுக்கிறாங்களே, மருமகள்னு சொல்கிறாங்களே. அப்போ எது இடிக்குது இதில்? இது ரொம்ப ஆழமான பிரச்சனை. அது மனிதனுடைய அழுக்கு தான் இதில் பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ பையன்ட்டு அழுக்கு பார்க்கலேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பையன்ட்டு நீ அழுக்கு பார்த்துருக்கணும்ல. சாதிக்காய் வேறு சாதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பையனை உங்களுக்கு தெரியாதா? 100 பேர் சொல்லணும். அவங்களெல்லாம் குழப்பம் இல்லையா? அப்படியே தாங்குறாங்களே, மருமகளை தாங்குறாங்களே. அப்படியே மருமக சமைச்சது, மருமக போணுச்சு, மாமனார் வந்தார், அப்படி தாங்குறாங்களே. அதே பொண்ணு பண்ணக்குள்ளே எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். அப்போ இந்த பெண் என்பவள் ஒரு அடிமை புத்தி, தானாக தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிற புத்தி தான் மைண்டில் இருக்குது. சேம் கம்யூனிட்டியில் சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணையே கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே சாதியை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல. பெண்ணுங்கிறவ கிளாடியேட்டர், அவன் நம்ம சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி தானே கட்டமைக்கிறாங்க. கோகுல்ராஜ் கொலையில் என்ன நடந்துச்சு? நாக்கை வெட்டி எடுத்திருந்தாங்களே. கொலையிலே கொடூர கொலைன்னு ஒன்று இருக்குல்ல, கோரமான கொலை. அப்போ இது என்னங்க சமுதாயம்? ஏங்க தப்புன்னு கூட நினைக்க மனம் இல்லாத சமுதாயத்தில் உட்காந்துருக்கோங்க. தப்புன்னாவது சொல்லணும்ல. தப்பு தாங்க அவர் பண்ணது. ஒரு டிபேட்டில், ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டில், ஒரு பெரிய மல்டி சேனலில் உன்னால் சொல்ல முடியுது, அதான் கவுண்டா, அதான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ இருக்குது. தப்பு தாங்க அவர் பண்ணது. அவர் வாழ்க்கையை வீணாக போட்டுங்க, அதுதாங்க கேட்குறோம். அவர் பொண்டாட்டி பிள்ளைக்க வேண்டியாவது அந்த கோர்ட்டு விட்டுருக்கலாமே அவரை. அது நேச்சரை பேசுகிறது, நேச்சரை எல்லோரும் நானே தான் சொல்லுவேன். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? அவங்களும் ஒரு பெண்ணு தன்னை தானே பெருமை பேசிக்கிறது. சாதிய பெருமை என்னங்க இருக்குது? கேவலத்தை பெருமைப்படுறதுக்கு வேறு விஷயம்லாம் இருக்குங்க. படிப்பில் பெருமை இருக்குது, எவ்வளோ இருக்குங்க. மனிதனாக பிறந்ததே பெருமை தாங்க. இதில் என்னங்க சாதிய பெருமை வேண்டியிருக்கு? மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமைங்கிற மாதிரி இதில் என்னங்க பெருமை இருக்குது? இந்த சாதிய கொலையில் குறிப்பாக வந்து சால் பேசணும், சால்வாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ வெட்டுற அளவுக்கு அவருடைய வன்மம் எவ்வளோ இருந்தது ஒரு பக்கம் ஒன்று. ரெண்டாவது இப்போது அவர் லோக்கலாக ஒரு ஆளை கூப்பிட்டுருப்பார்ல வெட்டுறதுக்கு, இப்போ அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சது, அண்ட் இவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சது இவரோட இந்த பெண்ணோட அண்ணனுக்கு? ஏன்னா தண்டனை கிடைக்காத முடி யூகிக்கிறது இல்லை. இவரோட வாழ்க்கை கொலாப்ஸ் தான். ஏன்னா பிரேமா பசி இருக்குது. பிரேமா பசினா அந்த குற்றத்துக்கான காரணம், பின்னணி, அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போனது, அந்த கான்ட்ராவர்சி இருக்குது, அந்த கான்ட்ரவர்சி. ஸோ கண்டிப்பாக ஒரு தண்டனை கிடைக்கும். இப்போ தற்கொலை தூண்டிய வழக்கில் எப்படி அவங்க அம்மா அப்பாவை தூக்கிடுவாங்க, இப்போ அவங்க மேலுக்கு தண்டனை ஆகும். பிரேமா பசி இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வேறு போகுது. ஆனால் கண்டிப்பாக தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். இப்படி வெட்டி இப்படி ஒரு கோரமான சம்பவத்தை நிகழ்த்திருக்க வேணாம். எல்லாருடைய பார்வையும் அதாக தான் இருக்குது. ஆனால் சென்னையில், அதாவது நம்ம பெருசாக பேசிக்கிறோம் பெரியார் மண்ணில் வாழ்கிறோம், ஜாதி இல்லை அப்படின்னு. ஆனால் சென்னையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. நீங்கள் ஜாதி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைல் எடுங்க, என் மொபைல் எடுக்கிறேன்,
வலைவலியை ஓப்பன் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம். எவ்வளோ ஜாதிய வன்மங்கள், எவ்வளோ எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுறானு கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள். ஒருத்தரோட இந்த வீடியோவுக்கு கீழே வர்ற கமெண்ட்டு, ஒரு கமெண்ட் கூட உங்களுக்கு எனக்கு ஃபேவராக வராது, எழுதி வச்சேன். நேரடியாக ஜாதி பேர் சொல்லி திட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? டெஃபினட்டாக இருக்காங்க, பெரியவங்களே அப்படி தாங்க இருக்காங்க. இந்த தினேஷ் வந்து அவங்க அப்பா வழி நடத்திட்டு விடல, விட்றா நம்ம தங்கச்சி அழைச்சிட்டு வருவோம்டா, சேர்த்து வச்சுருவோம் அப்படி சொல்லியிருந்தா அந்த வாழ்க்கை போயிருக்காதுல்ல. இப்போ அந்த பயிருக்கு ஏங்க நம்ம சிறுவர்கள், நம்மளை முன்னோர்கள் வழி நடத்தணும். முன்னோர்கள் சரியில்லைன்னா அப்புறம் நம்ம தருதலையாக தாங்க போவோம். தந்தை ஒப்பர் மக்கள். உங்கள் அப்பா எப்படியோ நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. என் அப்பா மொத்தம் என் கேரக்டர் இருக்கும், அவங்க அப்பாவோட கேரக்டர் தான் தினேஷ்ட இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் சொல்ல வரலாறு சொன்னது. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் ஒவ்வையாருங்க. ஒருத்தவங்களை பசிக்கு 10 ரூபா கொடுக்காதவன் தான் கேவலமானவன், அவன் தான் இழிகுலத்தோர்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்கிறான். சாதியெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே, ஹிண்ட் பண்ணவே இல்லையே. எல்லாம் இங்கே ஒன்று தான், உயிர் தான். கொல்லான் புலானை மறுத்தான் கைகூப்பி எல்லா உயிரையும் தொழுங்கிறான். எந்த உயிரை? கோழி சின்னுண்டு கோழி தானே அடித்து சாப்பிட்றேன். புலாலில் எல்லாமே பாவம் தான், ஒரே இது தாண்டா, எல்லா உயிரும் தாண்டான்னு சொல்கிறான் வள்ளுவன். வாடிய பயிரை கண்ண போனாலும் மனம் வாடினேன்னார் வள்ளலார். பயிருக்கு வலிக்குதுன்னு சொன்னாருங்க. பயிர் தண்ணி இல்லாமல் தவிக்குது, மனம் வாடுது. அப்போ மரஞ்செடிக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ் புலமும் வள்ளலார், ராமலிங்க அடிகளார். அப்புறம் என்னங்க எப்பேற்பட்ட வம்சம் நம்ம பரம்பரையெல்லாம், நம்ம எவ்வளோ பெரிய ஜெனட்டிக்கை கொண்டு வந்திருக்கோம். தமிழ் பேசுகிறோமே, வேறு என்ன பெருமை வேண்டும் உனக்கு? கல்வி எந்த பொருளங்க வேண்டாங்க, எதுவுமே வேண்டாங்க, தமிழ் பேசுகிறாயா அப்பயே பெரிய மனுஷன். அப்படி தானே திருக்குறளை கொண்டு போய் மொழிபெயர்த்தாரு. மதமாற்றம் வந்தவர் தாங்க இங்கே. என்ன இப்போ ஏற்பட்ட இலக்கியத்தை வச்சுருக்காங்க, யாரா ஆகணும் அப்படின்னா பார்த்தா இப்போ சாதி கொலை பண்ணிக்கிட்டு சினிமா நடிகனுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு சாதி படம் வந்தால் சத்தம் போட்டு கை தட்டிக்கிட்டு ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு இதெல்லாம் என்னங்க அது? அடுத்த ஜெனரேஷனை தப்பான வழி நடத்தி விட்டுட்டு போயிட போகிறவங்க, பெரிய தப்புங்க அது. ரொம்ப நன்றிண்ணா, என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தெடுத்துக்கிறோம்.